Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa a'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa la yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்டித்திற்குரிய எல்லாம் உள்ள நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மார்க்க கல்வியும் அதன் நிலை என்ன. நம்மள பல பேர் கல்வினா என்னன்னு தெரியாம இருக்கும். அப்ப மதரசாவுக்கு போனாதான் கல்வி கற்க முடியும்னு நினைக்கிறீங்க பாருவே. அப்ப மதரசாவுக்கு போனாதான் கல்வி கற்க முடியும், சிறந்ததுன்னு மேலாதுன்னு நான் சொல்றேன். நான் எந்த கருத்தும் சொல்லலை, வேற எந்த கருத்தும் சொல்லல. அதே நேரத்துல நம்ம இப்ப எந்த காலத்துல இருக்கோம்னா அறிவியல் மிகுந்த காலத்திலே இருக்கோம். அப்ப இந்த அறிவியல் மிகுந்த வளர்ச்சி காலத்துல தொலைபேசின்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த தொலைபேசியில நம்ம செல்போன், இது மற்றவங்களுக்கு கால் பண்றோம், கான்டாக்ட் பண்றோம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றோம். அப்ப நம்ம இதை பொழுதுபோக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இதை நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்ப மார்க்க கல்வியே நம்ம யூடியூப், கூகுள் எல்லாத்துலயுமே கத்துக்கலாமே. ஏன் கத்துக்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு அதுல ஆர்வம் இல்லை. தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க அடிமையாகிறீங்க. உலக விஷயங்களுக்காக நம்ம தேவையை நிறைவு செய்ய எவ்வளவோ பாடுபடுறீங்க. ஆனா மார்க்க விஷயத்த நிறைவு பண்றதுக்கு ஒரு துளியாவது பாடுபடுறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷமாவது போன் பாக்குறீங்களே, அதுல உருப்படையாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பாக்குறாங்க. அந்த காலத்துல சஹாபிய பெண்கள் கல்வி கற்பதற்காக காட்டிய ஆர்வம் நம்மளே மேய்ச்சில் இருக்க வைக்கிறேன்னு. ஏன்னா அவங்க காட்டின ஆர்வம் அப்படி. ஒரு நாள் அவங்க ரசூலாட்ட கேட்கிறாங்க சஹாபிய பெண்கள், என்னன்னா ரசூலாவே நீங்க ஆண்களுக்கு தான் பயான் சொல்றீங்களா டயத்தோடக்கி, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நாள் பயான் சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூலாவும் சரின்னு சொல்லி அவங்களுக்காண்டி ஒரு டயத்தை ஒடுக்கி, அவங்களுக்கு ஒரு நேரத்தை ஒடுக்கி அவங்களுக்கு பயான் சொல்றாங்க. பயான் சொல்லிட்டு இது யார் அறிவிக்கிறாங்கன்னா அபு சயீத் குத்ரர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க. உலக கல்வியை கற்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில அதிகமான நேரத்தை செலவிடுறோம். சஹாபிய பெண்களை போன்று இல்லாவிட்டாலும் அதுல உள்ள சிறிதளவோடு நம்ம இருக்கணும்ல. அதே போன்றுதான் மார்க்க கல்வியை கற்பதற்கும் பல வழிகள் இருந்தும் அதை கற்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க் தான் முக்கியம், எனக்கு ஸ்கூல் மார்க்க கல்வி கூட எனக்கு முக்கியம் இல்லை, உலக கல்வி தான் எனக்கு முக்கியம் சொல்லி அதை தேடிய போறீங்க. அதை படிப்பதற்காக பல வருட காலத்தையும் செலவுறீங்க, பல நிமிஷத்தையும் செலவுங்க, ஏன் ரொம்ப நேரத்தை கூட செலவுறீங்க. தானாக மார்க்க கல்வி கற்க போன பெண்கள்னா இப்ப அம்மா தான் சொல்லி அடிச்சு வர்ற பெண்கள் தான் அதிகம். உலக கல்வி கற்க கூடாது மார்க்கம் ஒண்ணு சொல்லலே, உலக கல்வியும் கருங்க மார்க்க கல்வியும் கற்றுங்கன்னு தான் சொல்லு. ஆனா ஒண்ணு, உலக கல்வியை உங்களுக்கு மறுமை நாள் ஒன்னும் சொல்லாது. மார்க்க கல்வி தான் உங்களுக்காண்டி ஒண்ணு சாட்சி சொல்லு. நீங்க தொழுதீங்களா, உங்களுக்காண்டி கை கால் உடல் எல்லாமே உங்களுக்காண்டி சாட்சி சொல்லு. அல்லாஹ் ரசூலா சொல்றாங்க, யார் மார்க்க கல்வியை தேடி நல்ல பாடையில் நடக்கிறாரோ அவருக்கு அதன் முன் சொர்க்கத்திற்கு செல்லும் மொழியை அல்லாஹ் எளிமையாக்கிறான். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. அல்லாஹ் என்ன பண்றான், நம்ம நல்ல விஷயத்தை நம்ம ஒரு எண்ணத்துல போடணும்னா அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்க வசல்களை நம்மளுக்கு திறந்து வச்சிருக்கானா. அல்லாஹ் என்ன சொல்ற, மக்கள் இறைகளில் ஒன்று கூடி அல்லாஹ்வின் இடத்தை ஓடிக்கொண்டும் அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய அழிந்த கடமைகளை கட்டாயமாக்கும் இதே யார் யாருன்னா செய்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொர்க்கத்தை எளிமையா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது, அவர்கள் இறையுள் ஓடிக்கொள்கிறது. யார் நல்லதா இந்த உலகத்துல நல்ல விஷயம் அல்லாஹான தொழில் இஸ்லாத்துல உள்ள 5 கடமை யார் செய்யறாங்களோ அல்லாஹ் அவனுக்கு என்ன பண்றானா, எந்த ஒரு துன்பமும் வெளியில உள்ள எந்த துன்பமும் வராம யார் அவங்கள மாணவர்கள் என்ன சொல்ற சூழ்ந்து கொள்றாங்களாம். அவங்க யாராவது அவங்க தப்பு பண்ணணும்னு நினைச்சாலே வேற யார் மூலமாவது அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரது எண்ணத்தை கொடுக்குறான். இதை அறிவிச்சவங்க ஏன்னா அபுர் அலி இஸ்லாம் அவங்க தான் அறிவிச்சாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்லது மட்டும் நம்ம என்னென்ன பண்ணோம்னா நம்ம நல்ல சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்மளுடைய அன்றாட வாழ்வில யூஸ் பண்ற தொலைபேசி தான். அப்ப அந்த தொலைபேசியில நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. ஆனா நீங்க நன்மைகளான விஷயத்த நீங்க பார்க்கவே மாட்டீங்க. சில பேர் பார்ப்பீங்க, சில பேர் பார்க்க. அப்படி பாக்குறவங்களும் என்ன பண்ணுவீங்க, கெட்டவங்க இது பார்க்காதவங்க தடுப்பீங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் மறைந்து கொள்ள முடியும். நம்மள பல பேர் பயணத்த வழியில் தான் அதை பயன்படுத்துறோம். பெற்றோர் உறவினர்
கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அந்த தொலைபேசி கூட தான் நம்ம என்ன பண்றோம், டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதனாலே நம்ம கத்தியை கொண்டுங்க தொலைபேசி. கத்தி எப்படி நம்ம கையை அறுத்தா ரத்தம் வருமோ அதே மாதிரி தொலைபேசினாலேயும் வருது. நம்ம குடும்பத்துக்குள்ள சங்கர சத்திரம் தான் வருது. ஒருவர் வந்து, நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒருத்தவங்க வந்து அவங்க நண்பர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் இன்னைக்குதே மனைவியோட சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்ல. ஏன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன உங்க மனைவிக்கு வந்து கிஃப்ட் ஏதாவது கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லை மனைவி போனு இன்னைக்கு தான் வந்து ரீசார்ஜ் இல்லாம இருக்கு, ரீசார்ஜ் எப்படி பண்ணா ஏற்றி விடுவாங்க, அதுக்காக என் மனைவி வந்து சேர்த்து இது பண்றாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு அந்த காலத்துல சாலியான பெண்களோட இந்த காலத்து பெண்களை பாருங்க. தீன்குல பெண்களா எதுன்னா இவங்கன்னா என்ன பண்ணுங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கத்தியை கொண்டிருந்தா தொலைபேசி. கத்தி எப்படி கருத்தா ரெட்டா வருமோ அதே மாதிரி நம்ம தொலைபேசி யூஸ் பண்றதுனால குடும்பமே அறுந்து போயிடும். நம்பிக்கை கொண்டாரை ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். யார் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாரோ அவர் ஏனெனில் அவர் வெக்க கேடாதவன். தீமையை மனிதர்களுக்குள்ளே நுழைப்பான் தவிர நல்ல விஷயத்தை அவன் நுழைக்கவே மாட்டான். அல்லாஹின் அருளும் பண்பும் உடையவர்கள் மட்டுமே அல்லாஹோட இறைப்பாலும் பலவனிலாம் உங்களுக்கு வந்து சொர்க்கம் கன்ஃபார்மா கிடைக்கும். அல்லாஹ் வந்து உங்களுக்கு பரிசுத்தமாக ஆகிறான். எனினும் தன் நாட்டோட அல்லாஹ் பரிசுத்தமாக ஆகிறான். அல்லாஹ் செவியிருப்பவன் பார்ப்பவன் அறிந்தவன். இப்போ 2 வயசு குழந்தை வந்து சாப்பாடு ஊற்றணும்னா உங்க அம்மா சாப்பாடு ஊற்றும்போது அந்த பிள்ளை என்ன சொல்லுது, நான் ஃபோன் இருந்தாலும் சாப்பிடுவேன்னு சொல்லுது. அப்போ உங்க அம்மாவும் என்ன பண்றாங்க, ஃபோனை கொடுத்துருங்க. ஆனா உங்க அம்மா அந்த இடத்துல என்ன சொல்லுங்க, உனக்கு எதுக்கு இந்த வயசுலயே ஃபோனுன்னு கேட்டுக்கணும். அப்போ உங்க அம்மா கேட்காதனால அந்த 10 ஃபோனை கொடுத்து எனக்கு தனியா ஒரு ஃபோன் வேணும்னு சொல்லி உங்க அம்மா அந்த பிள்ளை மேல இருக்கும், அம்மா கீழே இருப்பாங்க. அந்த பிள்ளை வந்து அம்மா வந்து சர்வன் மாட்டதான் அடக்கி வச்சிருக்கோம். அவங்க அப்பயே இந்த மட்டும் சொல்லியிருந்தா இங்க யாரும் இப்படி நடந்திருக்குமா, நடந்திருக்காரு. தொலைபேசி மூலமாக அறிவியல் சார்ந்த மார்க்கம் சார்ந்த பல இதே நம்ம கத்துக்கலாம். தொலைபேசியில எவ்வளவு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, யூடியூப், கூகுள் என்னென்னமோ இருக்குல்ல, அதுலயே கத்துக்கலாம். ஆனா அதை தவிர்த்து விட்டு வீணான காரியங்கள் எல்லாம் செயல்படுறீங்க. இதை பாட்டு பாருங்க, சினிமா பாக்குறீங்க, இந்த மாதிரி கேளுக்கிற விஷயத்தான் பண்ணுங்க. உங்களுக்கு பாட்டு பண்ணுங்க. கிராமத்தை ஒரு குரோனத்தை விட்டு வேறு எந்த இதுவும் உங்களுக்கு வர ஒரு யூடியூப்ல பாருங்க, ஒரு கிராத்துன்னு போட்டு பாருங்க, எவ்வளவு ஒரு கிராத் வரும். அதுல ஒரு நம்பிக்கை அதை கேட்டு பார்த்துட்டு இருங்க. நீங்க அதை மறக்கவே மாட்டீங்க. திருப்பி அது கேட்டு சினிமா கேட்கணும். ஒரு ஆள் பயான் சொல்ற போய் கேளுங்க, அவ்வளவு ஒரு அருமையான விஷயம் பயான் கேட்கறேன்னா. ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான். அல்லாஹ்வை நினைவை அவர்கள் மறக்க செய்தான். அவர்களே ஷைத்தானின் கூட்டத்தினர். கவனத்தில் கொள்க, ஷைத்தானின் கூட்டத்தினர்கள் நட்டமடைந்தவர்கள் அல்லாஹ் சொன்னான். என்ன பண்ணுங்க, ஷைத்தானை இது பண்ணீங்கன்னா அவங்க வந்து என்ன மனிதர்களுக்குள்ள இதை யூஸ் பண்ணுங்க தவிர அவங்க நல்ல விஷயத்தை எப்படி கெடுக்கணும் தான் பார்க்கலாம் தவிர நல்ல விஷயத்த அவங்க நுழைக்கவே மாட்டாங்க. சாலிகான பெண்களை பெற்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு திருமலை குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றான். என்ன வசனம் பாருங்க, வல்லதீனஹும் அன்ஃபில் முஃமினூன், இன்னும் அவர்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டு விலகி இருப்பார்கள். என்ன சொல்றாங்க அல்லாஹ், அவங்க வந்து சஹாபிய பெண்கள் தான் என்ன பண்ணாங்களா, அவங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து அதுக்கு வீணான பேச்சு எல்லாம் கலந்துங்க. இஸ்லாத்தோட 5 கடமைகளை அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்களாம். மார்க்க விஷயங்களை கேட்பதற்கும் படிப்பதற்கும் பெண்களாகிய பலருக்கு ஆர்வம் இருக்கு. சில பேருக்கு ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வந்து தூண்டி விடுவாங்க. அந்த மாதிரி பார்க்காத தேவையில்லாத வேணும்னு சொல்லி பார்ப்பாங்க. இதனால அவங்களுக்கு என்ன வருது, மறுமையினால எந்த ஒரு இதுவும் வர, சொர்க்கத்துக்கு நுழைய கூட ஒரு எந்த இதுவுமே வர மாட்டேது. அதெல்லாம் ஒன்னொரு குர்ஆன் வசனம் சொல்றான், தன்சீலும் ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் இறைவனிடமிருந்து அவங்களை பற்றி இந்த செய்தியை நீங்கள் அலட்சியம் செய்தீர்கள், சிந்தித்து பாருங்கள். அஃபா பஹதல் ஹதீஸின் அன்தும் முஹ்தினூன், நாம் அல்லாஹ்வை மார்க்கத்தை அறிவதற்கு நெருங்கினோம். அல்லாஹ்வும் நம்மளோட நெருங்கி வருகிறான். நம்ம அல்லாஹ்வை விட்டு நெருங்கி போகவில்லைனா அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பண்பும் எல்லாம் நம்மளை தூரமாகி வேண்டும் என்பதை உணர்ந்து மார்க்க ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்க பெண்களுக்கு ஒரு குறித்து ஒன்று சொல்றேன். உங்க பிள்ளைகளுக்குன்னா போன் கொடுக்காதீங்க. நீங்க இப்பயே போன் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து சர்வெண்ட் பார்ப்பாங்க, உங்களை அதிகமான ஆக்குவாங்க. உங்க பிள்ளைங்க போன் கேட்டுச்சா, குர்ஆன் எடுத்து ஓட்ட சொல்லுங்க. குர்ஆனை தவிர்த்து வேற என்ன அப்படியே குர்ஆனை ஓட்ட மட்டும் சொல்லுங்க, வெளியில போய் விளையாட சொல்லுங்க. நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்ல வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மதரசா நடக்கு. அப்ப நான் பெண்களுக்கு அந்த மதரசால ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் அனுப்பி விட்டீங்கன்னா அவங்க பெண்கள் வாழ்க்கை இது
நல்லதாகும். அப்ப உங்க பிள்ளைகள் தான் நல்ல விஷயம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, மதரசாவுக்கு அனுப்பிடுங்க. ஒரு 1/2 மணி நேரமான குருவான ஓடு. எப்படி ஸ்கூலுக்கு எப்படி லீவ் போடாம அனுப்பிவிடுங்க, அது மட்டும் இங்கேயே அனுப்பிடுங்க. அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.